ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான வெனிலா ஃப்ளேவரில் ஒரு கார் கேக் எப்படி செய்கிறதுன்னு நாங்கள் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். இதுக்காக நம்ம மோல்டுலாம் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஒரு ரவுண்ட் சைஸ் வந்து கேக் செஞ்சுட்டு அதை வந்து ரொம்பவே சிம்பிளாக ஈஸியான மெத்தடில் எப்படி கட் பண்ணி இந்த மாதிரி கார் ஷேப் கொண்டுட்டு வர போகிறது அப்படின்னு நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாமாங்க. நம்ம சேனல்லேயே ஆல்ரெடி நிறைய கேக் வெரைட்டிஸ் போட்டிருக்கோம். பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். இப்போ இந்த கார் கேக் வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நம்ம முட்டை யூஸ் பண்ணி தான் கேக் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாமே எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு ஜல்லடை வச்சுருக்க 1 கப் அளவு மைதா சேர்த்துக்கலாங்க. இது வந்து கேக் மட்டும் நமக்கு 1/2 kg கிட்ட வரும். நம்ம க்ரீம் எல்லாம் போட்டோம் அப்படின்னா 3/4 kg அளவு கேக் செய்யலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா சலிச்சு விட்டுக்கோங்க. மாவில் வந்து கட்டி எதுவுமே இல்லாத நல்லா சலிச்சுக்கோங்க. அப்போ தான் கேக் வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ மாவு நல்லா சலிச்சாச்சு. பாருங்கள், நமக்கு ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு சைடில் வச்சுருங்க. நம்ம வெட் இன்க்ரீடியன்ட் ரெடி பண்ணிடலாம். முட்டை சேர்த்து செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் 1 கப் அளவு மைதாவுக்கு 4 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையோட 4 முட்டையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் முட்டை சேர்க்கல அப்படின்னா இதுக்கு பதிலாக 1/2 கப் அளவு தயிர் கூட சேர்த்து நீங்கள் செய்யலாம். இப்போ இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கிட்ட நல்லா வந்து நமக்கு க்ரீம் மாதிரி வரணும். அந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா ஓரளவு பீட் பண்ணிவிட்டு நம்ம சக்கரை சேர்த்துக்க போகிறோம். 1/2 கப் அளவு சக்கரை எடுத்துருக்கேன். இது வந்து நல்ல ஸ்வீட் கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு நல்ல ஸ்வீட்டாக வேணும்னா கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ இதை மறுபடியும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா க்ரீம் மாதிரி. பாருங்கள், கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கணும். நல்லா ஒயிட்டாக இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். நமக்கு பார்க்கும்போது இது வந்து நல்லா ஒரு க்ரீம் மாதிரி கேக் பேட்டர் மாதிரியே இருக்கும். இப்போ இதில் நம்ம சலிச்சு எடுத்து வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. ஒரே டைமில் சேர்க்காத ஒரு 3-4 டேபிள் ஸ்பூனாக சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணும்போது ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணுங்கள். மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணனா நமக்கு கேக் வந்து சாஃப்டாக இருக்காது. ஒரே டைரெக்ஷனில் ஈவனாக வந்து ஒரு 4-5 டேபிள் ஸ்பூனாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா மாவையும் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஃப்ளேவர் எதுவும் இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில், கடலெண்ணெய், பாம் ஆயில் வந்து சேர்க்கக்கூடாது. இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். உருக்கின பட்டர். 1/4 கப் அளவு ஃப்ரெஷ் பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சின பாலாக இருந்தால் நல்லா ஆற வச்சு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பால், எண்ணெய், பேட்டர் எல்லாம் மிக்ஸ் ஆகி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். பாருங்கள், கேக் பேட்டர் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம டின் ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி ரவுண்ட் சைஸ் டின்னு தான் எடுத்துருக்கேன் நான். அதில் ஆயில் வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு பட்டர் பேப்பர் வச்சு அதையும் நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டேன். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டரை சேர்த்துக்கலாம். பேட்டர் எல்லாத்தையும் சேர்த்து விட்டுட்டு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2-3 டைம் நம்ம தட்டிக்கிட்டோம் அப்படின்னா ஏர் பபிள்ஸ் எதுவுமே இருக்காது. இதை வந்து இன்றைக்கி நான் அவனில் தான் பேக் பண்ண போகிறேன். 180 டிகிரி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதே 180 டிகிரியில் 25 to 30 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணிக்கலாம். சேம் ப்ரொசீஜர் தான். நீங்கள் கடாயில் பண்ணுறதா இருந்தாலும் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 25 to 30 மினிட்ஸ் வந்து நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கேக் வந்து நான் பேக் பண்ணிவிட்டேன். அது ஆடுற கேப்பில் வந்து நான் க்ரீம் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். நான் வந்து இன்றைக்கி ரெட் கலர் காத்தா செய்ய போகிறேன்றதுனால ரெட் கலர் க்ரீம் நடுவிலலாம் அப்ளை பண்ணுறதுக்கு ஒயிட் கலரும் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன கலர் வேணுனாலும் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்லே கேக் க்ரீம் வந்து எப்படி செய்கிறதுன்னு நிறைய வீடியோ போட்டிருக்கோம். பார்க்கலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள். கேக்கும் வந்து இங்கே நல்லா ஆறிடுச்சு. இதை டிமோல்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு நைஃப் வச்சு ஓரத்தை எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்துருங்க. பட்டர் பேப்பரையும் ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், நமக்கு சைடில் அடியில் வந்து கலர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ கேக் ரெடி ஆகிடுச்சு. இது மேலே வந்து நம்ம ஈவனாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். அப்போ நமக்கு ஈவனாகவும் இருக்கும். மேல் லேயரை கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா லைட்டாக கூட நமக்கு எக் ஸ்மெல் வந்து வரவே வராது. அதனால தான் இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். இப்போ இதை நல்லா மெலிசாக நல்லா மேலே ஈவனாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு கேக்கை பார்க்கும்போதே தெரியும் நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம 2 லேயராக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் 3 லேயராக கூட போட்டுக்கலாம். நான் 2 லேயராக நீ கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த கேக்கை வந்து நம்ம சைடில் வச்சிடலாம். இப்போ இங்கே கேக் போர்டு ஒன்று வச்சுட்டு அதில் லைட்டாக க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ கேக் வந்து நமக்கு மூவ் ஆகாமல் இருக்கும். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் லேயரை வச்சுட்டு சுகர் சிரப் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் சுகரை போட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துருக்கேன். அந்த சுகர் சிரப் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். சுகர் சிரப் வந்து நல்லா தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு 1 or 2 days கேக் இருந்தாலுமே நல்லா அவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் இதில் பாலில் கூட சேர்த்து பண்ணலாம், இல்லை செர்ரிலாம் போட்டு பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய சுகர் சிரப் கூட பண்ணிக்கலாம் நீங்கள்.
இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச க்ரீமை வந்து நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு லேயர் கேக்கை வந்து நான் வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு மேலேயும் வந்து நல்ல சுகர் சிரப் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். கேக் வந்து சைடு எல்லாம் சரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கட் பண்ணி அந்த ஷேப் வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ சுகர் சிரப் எல்லாமே நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த கேக்கை வந்து கட் பண்ண போகிறோம். கார் ஷேப்புக்கு கட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு சைடில் கால்வாசி கேக்கை வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப கட் பண்ணாதீங்க, கால்வாசி கம்மியாகவே இருந்தாலே போதும். இந்த அளவு இருந்தால் போதும். இதே கேக்கை எடுத்து ஆப்போசிட் சைடில் வச்சுட்டு இதே சைஸ்க்கு அந்த கேக்கையும் வந்து நம்ம அந்தாண்ட சைடும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 கேக்கும் வந்து ஒரே ஈவனாக சைஸாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஷேப் கரெக்டாக வரும். இப்போ இந்தாண்டு இந்த கேக்கை வச்சுட்டு அந்த கேக்கையும் கட் பண்ணிக்கோங்க அந்த சைடும். இப்போ அதையும் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 பீஸையுமே நம்ம எடுத்து அப்படியே அந்த காருக்கு அந்த ஸ்லைடாக நல்லா ஸ்கொயராக இருக்கிறதுக்கு மேலே வந்து நம்ம வைக்க போகிறோம். இந்த மாதிரி எடுத்து அப்படியே மேலே வச்சுருங்க. அப்போ ஓரளவு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த கார் ஷேப் வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ இதுக்கு மேலே அந்த கேக்கு நல்லா நம்ம ட்ரிம் பண்ணி எடுக்க போகிறோம். அந்த நடுவுலையும் கொஞ்சம் விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிட்டோம்னா 2 கேக்கும் வந்து மூவ் ஆகாத இருக்கும். ஸோ நம்ம அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து ட்ரிம் பண்ண போகிறோம். காருக்கு பேக் சைடில் வந்து லைட்டாக ட்ரிம் பண்ணால் போதும். மேலே வந்து நல்லா ஈவனாக அப்படி இருக்கிற மாதிரி ஒரு தளம் மாதிரி ஈவனாக இருக்கிற மாதிரி ட்ரிம் பண்ணிக்கோங்க. முன்னாடி லைட்டாக ட்ரிம் பண்ணினா போதும். அப்போ நமக்கு நல்லா இந்த மாதிரி ட்ரிம் பண்ணும்போது ஈவனான ஷேப் கிடைக்கும். ஸ்லோவாக வந்து ட்ரிம் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஏன்னா சுகர் சிரப் வேறு அப்ளை பண்ணியிருக்கோம். நம்ம கேக் வந்து நல்லா ஜூஸியாக சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ஃபோர்ஸாக கட் பண்ணோம் அப்படின்னா கேக் வந்து உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸ்லோவாக அந்த 4 பீஸையும் வந்து நம்மள கையில் நல்லா பிடிச்சிக்கிட்டு நல்லா நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த அளவுக்கு ட்ரிம் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம அதை வச்சது போதுமே அந்த கேக் வந்து பார்க்குறதுக்கு ஒரு கார் கேக் வந்து ஃபினிஷிங் கொடுத்துடும். நம்ம இந்த மாதிரி ட்ரிம் பண்ணும்போது நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்லா ஸ்லோவாக வந்து ஈவனாக நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஓரளவு நல்லா கார் ஷேப்க்கு வந்திருக்கும். இப்போ இதுக்கு மேலே க்ரீம் வச்சு ஒரு க்ரம் கோட் மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். க்ரீமில் நம்ம நிறைய க்ரீம் வந்து அப்ளை பண்ண போகிறதில்ல, ஒரு க்ரம் கோட் மாதிரி அதாவது லைட்டாக க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம நாசில் வச்சு ஒரு டிசைன் போட போகிறோம். அந்த க்ரீமும் இருக்குன்றதுனால ரொம்ப ஹெவியாகவும் ஆகிடும். அண்ட் இந்த மாதிரி க்ரம் கோட் கொடுத்து நம்ம அந்த டிசைன்லாம் போடும்போது கேக் வந்து மூவ் ஆகாது, நல்லா ஸ்ட்ராங்காக ஒரே இடத்துல இருக்கும். இப்போ எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஒரு க்ரம் கோட் வந்து நம்ம கொடுத்துடலாம். இப்போ நல்லா க்ரம் கோட் கொடுத்தாச்சு. பாருங்கள், இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த கார் ஃபினிஷிங் வந்து நல்லாவே வந்திருக்கும். இப்போ இதில் ஒரு டூத் பிக் வச்சு அந்த மிரர் எல்லாம் வரும் இல்லையா, டோர் மிரர், ஃப்ரண்ட் மிரர், பேக் மிரர், அந்த முன்னாடி ஹெட்லைட் மிரர், இது எல்லாத்தையுமே ஒரு டூத் பிக்கால் சின்னதாக ஒரு வரைஞ்சிக்கலாம். அந்த மாதிரி வரையும் போது நம்ம அந்த இடத்துல மட்டும் அந்த மிரர் சைடு எல்லாமே ஒயிட் கொடுக்க போகிறோம், மீதி எல்லாமே ரெட் கலர் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா மீதி எல்லாத்துலேயும் ரெட் கலர் கொடுத்துட்டு அந்த மிரர் அந்த ஷேப் எல்லாத்துக்குமே இருக்கிறதுல வந்து நம்ம ஒயிட் கலர் கொடுத்துக்கலாம். நமக்கு வந்து அப்போ பர்ஃபெக்டாக வருன்றனால தான் இந்த மாதிரி நம்ம லைட்டாக வரைஞ்சிக்கிறோம். இப்போ இதே போல் நம்ம எங்கெங்கே எல்லாம் பண்ண போகிறோமோ அதை எல்லாத்தையுமே நல்லா வரைஞ்சிக்கோங்க ஒரு டூத் பிக் வச்சு. இப்போ அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்டார் நாசில் போட்டிருக்கேன். அதில் ரெட் கலர் க்ரீம் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டாட்டாக வந்து வச்சு எடுத்துக்க போகிறேன். நம்ம அந்த மிரருக்கு வரைஞ்சிருக்கேன் அந்த பாட்டை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா பகுதியிலையும் இந்த ரெட் கலர் ஸ்டார் நாசிலை வச்சு நான் க்ரீம் வந்து நல்லா கோட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கேப் எதுவுமே இல்லாத கோட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ரெட் கலர் எல்லாமே நல்லா அப்ளை பண்ணியாச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த கேப்பில் எல்லாத்தையுமே ஒயிட் கலரும் அப்ளை பண்ணிவிட்டேன் அதே ஸ்டார் நாசில் யூஸ் பண்ணி. அவ்வளோதான், நம்மளோட கார் வந்து ஓவராலாக ஃபினிஷிங் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை வந்து நீங்கள் அப்படியே கூட விட்டுறலாம். நான் கீழே க்ரீன் கலர் விப்பிங் க்ரீம் போட்டு நல்லா ஈவனாக வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு தரையில் நிற்கிற மாதிரியோ ஒரு புல் மாதிரியோ நமக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும். இதில் வந்து ஓரியோ பிஸ்கட்டை வந்து ஒரு பெரிய நாசில் யூஸ் பண்ணி ஒரு சின்ன ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம கார் டயராக வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். இதே போல் 4 பக்கமும் நம்ம கார் டயரை வந்து வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஃபைனலாக ஓவராலாக கார் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கிட்ஸுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கார் கேக் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த கார் கேக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காத சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.